வணக்கம். மருத்துவ காப்பீடை பற்றி தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இந்த காணொளியை தவறாமல் கேளுங்கள். மருத்துவ காப்பீடுனால உங்களை செல்வந்தராக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செல்வந்தராக்காது. ஆனால் உங்கள் குடும்பத்தை கடனாளி ஆக்காமல் பாதுகாக்கும். இது உண்மைதான். ஏன் அப்படின்னா மருத்துவ செலவு அப்படின்றது இன்னைக்கு விண்ணை முட்டும் அளவு இருக்குது அப்படின்றத யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. அப்போ அந்த செலவுகளை நீங்கள் எப்படி ஈடு செய்ய முடியும் அப்படின்னா மருத்துவ காப்பீடு திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சு பயணித்து வந்தால் தான் உங்களால் அதை ஈடுகட்ட முடியும். உங்கள் தேவைக்காக மருத்துவ கார்டை உடனே எடுத்து உடனே பயன் தருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தராது. ஏனென்றால் அதுலேயும் சில வெயிட்டிங் பீரியட் வச்சுருக்காங்க. அதனால் அந்த வெயிட்டிங் பீரியடை கடக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே என்ன செய்யணும், ஒரு பாலிசிதாரராக இருக்கணும். அப்போ எப்போ சார் நான் பாலிசி எடுக்கலாம் அப்படின்னா என்ன சொல்கிறது, எப்போ வேணாலும் பாலிசி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 18 வயசுக்கு மேலே வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பாலிசி எடுக்கணும். ஏன் அந்த டயத்தில் பாலிசி எடுக்கணும் அப்படின்னா அந்த இளம் வயசில் உங்களிடம் ஒரு வண்டி கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுவீங்க. ஓகேங்களா? எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ போவீங்க. எதிர்த்தாப்பில் யார் வர, சைடில் யார் வர, அதெல்லாம் தோணாது. முட்டி மோதி எப்படியாவது வேகமாக பறக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் உங்களுக்கு என்ன நடக்கும்னா விபத்து நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த விபத்துகளில் குறைந்தபட்சம் 18லேருந்து 25 வயசுக்குள்ளே நிறைய பேர் அடிபட்டுறாங்க. யங்ஸ்டர் தான் அதிகமாக அடிபடுறாங்க. சில பேர் இறந்தும் போயிடுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக மருத்துவ காப்பீடு திட்டம் இருந்தால் தான் அதிலிருந்து நீங்கள் சிகிச்சை பெற முடியும். இதில் விபத்து காப்பீடு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு வேலை தவறும் பட்சத்தில் அந்த விபத்து பணம் உங்களை என்ன செய்யும், வாழ வைக்கும். இதுதான் மருத்துவ காப்பீடு, விபத்து காப்பீடு அப்படின்றத இன்பில்டாகவே எடுத்துக்க சொல்கிறோம். இது ஒரு விதமான செக்டர். ஒரு 35 வயசுக்கு மேலே என்ன செய்கிறோம் அப்படின்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் நம்மளுக்கு உடம்பு ரீதியாக வர ஆரம்பிக்குது. 40 வயசுக்கு மேலே சுகரு, ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. சுகர் ப்ரெஷர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் ஒரு 3 வருஷம் போட்டுருவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன செய்யணும், பாலிசி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே என்ன செஞ்சுக்கலாம், 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் சுகர் ப்ரெஷர் வருவதற்கு முன்னாடியே. இதில் பாலிசி எடுத்தால் மட்டும் போதாது, அந்த பாலிசிக்கு உண்டான சரியான ஆவணங்களை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், தயார் பண்ணி வைக்கணும். என்ன சார் அது இப்படி புதுசாக ஒன்று ஏதோ சொல்கிறீங்களே அப்படின்னா, ஒரு பாலிசி எடுப்பது மட்டும் கிடையாது, நோய் இல்லாமல் எடுத்துடுறீங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுது. அப்போ அதை எப்படியெல்லாம் நீங்கள் கையாளுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மிகப்பெரிய அது ஒரு டாபிக், அதை உடனே சொல்லிட முடியாதுல்ல. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்கிறோம். உங்களுக்கு பாலிசி போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லா வியாதிகளும் வந்த மாதிரியான சில விஷயங்களை தயார் நிலையை நீங்கள் வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம். நாளைக்கு ஒரு கிளைமுன்னு நீங்கள் இயர்லி கிளைம்னு சொல்லுவோம். அதாவது பாலிசி போட்டால் 2 வருஷத்துலேயே உங்களுக்கு கிளைம் நடக்குதுன்னா அதுக்கு பேர் இயர்லி கிளைம். அந்த கிளைமை உடனே நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் என்ன செய்வாங்க, இன்சூரன்ஸ் தரப்புலேருந்து கேட்பாங்க. அதற்கு சரியான ஆவணங்கள் நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் ஃபேஸ் பண்ண முடியும். எல்லோரும் சொல்லுவாங்க பாலிசி போட்டதுக்கப்புறம் வெறும் நீங்கள் கார்டை மட்டும் கொண்டு போனீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுறாங்க. அப்படி எந்த ஒரு நிறுவனமுமே என்ன செய்கிறதில்ல, வழங்குறது இல்லை. எஸ்பெஷலி ஃபார் ஸ்டாண்டலோன் கம்பெனியாக ஸ்டார் ஹெல்த்னாலே அது முடியலை. ஏனென்றால் ஆஸ்பத்திரியில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பேக்கேஜ் தான் பேசி வச்சுருப்பாங்க. அந்த பேக்கேஜில் சில சமயங்களில் பேக்கேஜை மீறி என்ன செய்யுது, செலவுகள் வர வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அப்போ ஒரு சில பார்ட்டு எவ்வளவுனா ஒரு 5 கட்டலாம், ஒரு 10%, ஒரு 15, அதிகபட்சம் ஒரு 20% வரை என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்ம கஸ்டமர் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதனால் காப்பீடு திட்டத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. காப்பீடு திட்டம் எளிதாக எல்லா வேலையுமே செய்யுமானா செய்யும். எப்போன்னா சரியான முறையில் நீங்கள் ப்ரீமியம் கட்டி எல்லா தகவலையும் சரியாக கொடுத்து பாலிசி எடுத்து ஒரு 3 வருஷங்கள் ட்ராவல் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பாலிசிகள் உங்களுக்கு சுமையாக இருக்காது, கிளைம் சுமையாக இருக்காது, எல்லாமே மிகவும் எளிதாக கடந்து போக முடியும். ஆனால் பாலிசியில் நீங்கள் இயர்லி கிளைம் வரும்போது கொஞ்சம் சுமையாக தான் இருக்கும். அதில் நீங்கள் வெக்ஸாகி வெளியே போனீங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான் தவிர நிறுவனத்துக்கு கிடையாது. அதனால் பலரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. பாலிசி எடுக்கிறாங்க, ஆனால் அதை தக்க வச்சுக்கிறதுக்குரிய ஒரு ஐடியாலஜி தெரியல. ஒரு வருஷம் பாலிசி எடுக்கிறாங்க, அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு ஏதாவது ஒரு கிளைம் திடீர்னு வருது, அந்த கிளைமை நிராகரிக்கிற சூழ்நிலைக்கு என்ன செய்யுது, நிறுவனம் தள்ளப்பட்டுருச்சு அப்படின்னா உடனே அவங்க பாலிசி வேறு கம்பெனிக்கு போயிடுறாங்க. வேறு கம்பெனியில் போனாலும் திரும்ப நீங்கள் என்ன செய்யணும், 1லேருந்து தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் ஆல்ரெடி 1லேருந்து ஒரு வருஷம் 365 நாள் கடந்திருப்பீங்க. அங்கே போய் திரும்ப 1ஆம் நாள்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பல வேறு அரசு ஊழியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஆல்ரெடி எங்களுக்கு காப்பீடு திட்டம்லாம் கவர்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க தான். பட் அது என்ன வேலை செய்யும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. அது தெரியாமல் இருந்தால் நீங்கள் பாலிசி எடுத்து பிரயோஜனம் கிடையாதுல்ல. ஸோ அதில் வந்து மேஜர் சர்ஜரிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜர் சர்ஜரிக்கல் நடந்தால் தான் ஒரு 70% அதில் வந்து நீங்கள் வாங்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு, பின்னாடி பண்ண வேண்டியிருக்கு. நார்மலாக நடக்கக்கூடிய நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் கிளைம்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்களும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அரசு துறையில் போய் பார்த்து மெடிக்கல் பார்ப்பீங்களா, பார்க்கவும் மாட்டீங்க. அப்போ வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன இருக்கணும், ஒரு ப்ரீமியமான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும். அது என்ன பாலிசி எடுக்கணுன்றதை நான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் நம்பரில் கேளுங்க. உங்களுக்கான சிறந்த பாலிசிகளை தொகுத்து வழங்குறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாங்க, வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஃபேமிலியுடைய டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா எது நல்ல பாலிசின்றதை கொடுப்போம். ஸோ பாலிசி எடுப்பது மட்டுமே முக்கியம் கிடையாது, அந்த பாலிசியை தொடர்ந்து தக்க வைக்கணும். எவ்வளவு ப்ரீமியம் கொஞ்சம் கொஞ்சம் கூடுனாலும் அதை என்ன செய்யணும், கட்டி கூட்டிகிட்டு போகணும். அப்படி கூட்டிகிட்டு போகாமல் பாதி வழியில் விட்டுட்டு போனீங்கன்னா இழப்பு உங்களுக்கு மட்டும்தான் வரும், நிறுவனத்துக்கு அது லாபம் தான். அதனால் என்ன செய்யணும், நிறைய விஷயங்கள் இருக்குது மருத்துவ காப்பீடு துறையில். ஸோ அதனால் பாலிசிகளும் பல விதங்கள் இருக்குது. இதையெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸில் என்ன செய்யுங்க, ரெடி பண்ணிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. அது ரிலேட்டடாக நம்ம அந்த விஷயங்களை என்ன செய்வோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் மருத்துவ காப்பீடுத்துறை என்றைக்குமே உங்களை என்ன செய்யாது, ஏழ்மையில் தள்ளி வராது. உங்களை கடன் வாங்காமல் வச்சுக்கும். அந்த காப்பீடு திட்டம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் மேற்கொண்டு கை போட்டு ரொம்ப செலவு பண்ண வேண்டியது இருக்காது. ஏன்னா இன்றைக்கி பல பேர் கடனாளி ஆகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. கடனாளி ஆனாலும் பரவாயில்ல, ஏற்கனவே ஒரு உடல்நிலை சரியில்லாமல் தான் போய் என்ன செய்யணும், மருத்துவமனையில் இருக்கிறோம். அதுக்கு கடன் வாங்குகிறோம், அதுக்கு வட்டி கட்டுறோம். அந்த வட்டியை அந்த கடனையும் அடைக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, எக்ஸ்ட்ரா பல வருடங்கள் நம்ம உழைச்சி கட்ட வேண்டியிருக்கு. திரும்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு, மருத்துவ செலவுகளை உருவாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நிறைய பேர் போகிறாங்க. அது மட்டும் கிடையாது, இது உங்களுக்கு செலவு மட்டும் கிடையாது, மன உளைச்சல் இருக்குது, மன கவலைகள் வரும். அதன் மூலியமாகவும் நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளவு விஷயங்களை நீங்கள் எளிமையாக கடந்து போகிறதுக்கு ஒரே ஒரு திட்டம் மருத்துவ காப்பீடு. இது வந்து நீங்கள் செலவுன்னு நினச்சிங்கன்னா உண்மையிலேயே இந்த திட்டத்தில் சேர்ந்து நீங்கள் பயணிக்க முடியாது. இது ஒரு வரவான திட்டம் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன செய்யணும், செயல்பட்டுக்கிட்டு வரணும். நீங்கள் கொடுக்குற காசு எங்கே போகுது அப்படின்னா, ஒரு முகவராக இருக்கலாம், ஒரு சேல்ஸ் மேனேஜராக இருக்கலாம், அவங்களுக்கு சிறு தொகைகள் ஒரு 5% 10% அவங்களுக்கு போகும். மீதி தொகையில் அனைத்தும் எங்கே போகுதுன்னா, இதுக்கு முன்னாடி யார் யார் வந்து பாலிசி எடுத்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பணம் போய் சேருது. நாளைக்கு இதே மாதிரி நீங்கள் செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பணம் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா பலரது பணங்கள் உங்களுக்கு உதவும். ஸோ ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் இந்த காப்பீடு திட்டம் அப்படின்றது. அதை சிறந்த முறையில் கையாளுவதற்கும் சிறந்த பாலிசியை தேர்வு செய்வதற்கும் 7904293838 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அதில் விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கப்படும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், சேமிப்பு திட்டங்கள் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோக்கள் அதில் பதிவு செய்வேன். அது உங்களுக்கு அனுகூலமாகவும் உங்களுக்கு அது ஏற்றதாகவும் இருந்துச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய முடியும், பாலிசிகளை எடுக்க முடியும். என்னாலே உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் தயக்கம் என்பதே இதில் தேவையில்லை. ஏன்னா இப்போ நிறைய டிஜிட்டலைஸ்ட் ஆக்கிட்டாங்க. டிஜிட்டலைட் மீன்ஸ் ஆன்லைனில் பாலிசி எடுக்கிறது கிடையாது. ஆன்லைனில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே ப்ரீமியம் ஒரு 10 முதல் 20% கம்மியாக கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு எந்தவித சப்போர்ட் ஹேண்டுமே இருக்காது. நெக்ஸ்ட் ஏதாவது ஒன்று விடுபட்டு போச்சுன்னா நீங்கள் தான் ஓடணும், நீங்கள் தான் அலையணும். ஒரு மருத்துவ கிளைமில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அதை அனுப்பணும், இதை அனுப்பணும், இதை கேட்பாங்க, அதை கேட்பாங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, கிளைமை ஃபாலோ பண்ண தெரியாது. கேஷ்லெஸ்ஸாக கிளைமை நீங்கள் என்ன செய்வீங்க, ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிளைமாக மாற்றிடுவீங்க. அப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் பணம் செலவழிக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ ஒரு சிறு தொகையை நீங்கள் வந்து பார்த்துட்டு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன செஞ்சிடாதீங்க, இழந்துடாதீங்க. ஸோ அதனால் முக்கியமாக பாலிசி எடுக்கும்போது ஒரு முகவர்கிட்ட பாலிசி எடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களுக்காக அவர் எங்கே வேணாலும் ஓடி போய் உங்கள் விஷயத்தை சரி பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாரு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பாலிசியை அந்த மாதிரி எடுக்க முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.